Hello friends, welcome to Unique Designers. இது வந்து நம்ம நேத்து பார்த்த அந்த லாவெண்டர் கலர் ப்ளவுஸ் டிசைன் முதல்ல நம்ம வந்து கிளாத்தா காட்டியிருந்தோம். இப்போ வந்து தச்சு வந்துருச்சு. தச்சு வந்ததுக்கு அப்புறம் காட்டுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் சரி இதையும் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். எப்படி தச்சிருக்காங்க அப்படின்னா டெய்லர் எப்படி இதை தச்சிருக்காங்க அப்படின்னா வந்து லைனிங்கை வந்து அப்படியே பெரட்டி போட்டிருக்காங்க. 2 பீஸ் லைனிங் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு கிளாத்ல தான் ஒர்க் பண்ணோம். அண்ட் அவங்க வந்து இன்னொரு லைனிங் கொடுத்து இன்னொரு பீஸ் நெட் கிளாத்தை வந்து அது மேலே வச்சு இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி இப்படி திருப்பி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பிளவுஸோட லைனிங்கை வந்து இங்க மட்டும் வச்சுட்டு இங்க வந்து அங்கங்க ஹேண்ட் நீடில் வச்சு இது பண்ணிருக்காங்க. நார்மல் நீடில் வச்சு ஹெம்மிங் மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டா ஃபினிஷ் ஆயிருக்கு பிளவுஸோட பேக் சைடு. அண்ட் நடுவில் நான் பேட்ச் நேற்று சும்மா தனியாக காட்டினேன். எனக்கு அதையும் அட்டாச் பண்ணிட்டு சும்மா கைவூசி வச்சு அங்கங்க தையல் போட்டிருக்கோம். அதுவே போதுமானது. அண்ட் ஃபுல்லாக நீட்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்லீவ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட எண்டில் வந்து நம்ம மிரர் ஒர்க் வச்சு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே ஷேப்பில் அழகாக தைச்சு கொடுத்துட்டாங்க. அந்த ஷேப் நல்லா நீட்டாக ஷார்ப்பாக வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 4 லைன் அட்லீஸ்ட் சரி போட்டால் தான் வந்து டெய்லரால ஈஸியாக பெரட்டி திருப்ப முடியும். வெறும் 2 லைன் போட்டோம்னாலும் அவங்களால அந்த ஃபினிஷிங் கொண்டு வர முடிய மாட்டேங்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 லைன் சரி போட்டு 4 லைன் போட்டிருக்கோம். அப்போ தான் வந்து அந்த ஷேப் நல்லா ஷார்ப்பாக அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து இவங்களுடைய வெட்டிங் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிடுறேன். கொண்டையில போடுறதுக்கு ஒரு பேட்ச் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம 2 பேட்ச் பண்ணிருந்தோம். இதுல ஒரு பேட்ச் வந்து பிளவுஸ்ல அட்டாச் பண்ணிட்டோம். இன்னொன்னு வந்து அந்த ஹேர் டூ பண்ணும்போது கொண்டை போடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த நெட் வாங்கியிருக்கோம். இது வந்து ரெடிமேடா கிடைச்சது கடையில. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த நெட்டு மேல வந்து நம்ம இந்த பேட்ச் வந்து அட்டாச் பண்ண போறோம். ஓகேவா, அது வந்து இது மாதிரி வந்து இந்த அட்டை மேல இதுதான் கொடுத்துருந்தாங்க. இப்படிதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பேட்சை வந்து இது மேல வச்சு அங்கங்க நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுறலாம். போட்டுட்டோம்னா வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டு போடும்போது இது வந்து அழகா தெரியும். கொண்டையில லாஸ்டா கொஞ்சம் ஜிமிக்கிலாம் போட போறேன். ஸோ இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து அவங்க கல்யாண பிளவுஸ். ஒரு அழகான சாரி கலர் வந்து சாரி வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருக்கு. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர் சாரியில நிறைய பிங்க் கலரும் கிரீன் கலரும் நிறைய வந்திருந்தது. ஒரு மேங்கோ மோட்டிவ் மாதிரி கிரீன் கலர் ஃபுல் சாரி ஃபுல்லாக கோல்டன் கலர் வந்து பார்டர் நல்ல டார்க் பிங்க் கலர். அண்ட் பிளவுஸுமே வந்து டார்க் பிங்க்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய பார்டரோட. ஸோ அது வந்து நல்ல ஜர்ஹா அப்படிங்கிறனால அது எப்படி யூஸ் பண்ணாலும் நமக்கு அது துணி பத்தாது, பார்டரே பெருசா இருக்கும் அப்படிங்கிறனால சில்க் துணி எடுத்திருக்காங்க. நல்ல இது வந்து ஒரிஜினல் பட்டு துணியே எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதே பிங்க் கலர்ல ஒரிஜினல் பட்டு துணி எடுத்து கொடுத்தாங்க. அதுல நம்ம என்ன ஒர்க் பண்ணிருக்கோம்னா 3D ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஆனா 3D ஒர்க் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபேன்சி பேட்டர்ன்ஸ்ல பண்ணிருக்கோம். அதாவது பெட்டல்ஸ் ஒரு சைடு அரேஞ்ச் பண்றது அந்த மாதிரி பண்ணிருந்தோம். பட் பிரைடல் ப்ளவுஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஃபேன்சியா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால கொஞ்சம் ட்ரெடிஷனலா யோசிச்சப்ப அந்த லோட்டஸ் ஐடியா வந்தது. ஸோ எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து லோட்டஸ் வந்து பெட்டல் பை பெட்டலா தனித்தனியா ஒரு பேட்ச் தனியா செஞ்சு அதை வந்து ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் கீழே வந்து லீவ்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு பேட்ச்ல என்ன ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டபுள் லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்தானா லைன், அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து பிங்க் கலர் கர்தானா யூஸ் பண்ணி லோடிங் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் பண்ணிருக்கோம். இந்த சுகர் பீட்ஸ் வந்து குட்டி சைஸ்ல இருக்கும். 00 சைஸ் சொல்லுவாங்க, அந்த சைஸ்ல பண்ணிருக்கோம். பெருசு பண்ணா வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால குட்டியில பண்ணிருக்கோம். ரொம்ப கியூட்டா இருக்கு. அண்ட் சென்டர் லைன் வந்து ஒரு மறுபடியும் ஒரு கர்தானா லைன் போட்டு முடிச்சிருக்கோம். ஒரு பெட்டல்லையும் இதே தான். அதாவது எல்லா பெட்டல்லையும் வந்து இந்த இது வராது இல்லையா, அது திலகம் வராது. திலகம் வந்து சென்டருக்கு மட்டும் தான் வரும். சைட் பெட்டல்ஸ்லாம் வந்து இந்த ஷேப்ல வரும். அதுக்கு வந்து நடுவில் மட்டும் சுகர் பீட்ஸ், ஓரத்துல ஃபுல்லா கர்தானா பிங்க் கலர்லயே கர்தானா கொடுத்துருக்கோம். அண்ட் லீஃப்ல மட்டும் கிரீன் வர மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். அந்த சாரியில கிரீன் இருந்தது, பட் அது வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, பிங்க் தான் ஜாஸ்தி. அதனால வந்து கிரீன் வந்து லீஃப்க்கு மட்டும் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அண்ட் கீழே எண்ட் லைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோடிங் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு ஐ ஷேப் கட்டிங் குந்தன் வச்சுட்டு அது சுத்தி வந்து சாதி அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த பாக்கி இருக்கிற போர்ஷன்லாம் வந்து செக்ஸ் போட்டாச்சு. கர்தானா யூஸ் பண்ணி செக்ஸ் போட்டாச்சு. கர்தானா ஏன் யூஸ் பண்றோம்னா வந்து அந்த ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட்காக அந்த ஒரு கர்தானா லைனோட ஜாயின் பண்ற அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு சக்கரி வச்சு ஒரு ஒயிட் ஸ்டோன், ஒரு ஒயிட் ஜர்கான் ஸ்டோன் வச்சிருக்கோம். அண்ட் மிச்சம் இருக்கிற இடம் ஃபுல்லா வந்து கொடியா போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொடி சின்னதா கொடி போட்டனால வந்து ரொம்ப நல்லா நெருக்கமா அடுப்பா தெரியுது. பெரிய கொடி போட்டிருந்தா கூட இவ்வளவு அழகா இருந்திருக்காது. சின்னதா போட்டு அந்த ஒரு கொடியோட அந்த சுழிலையும் வந்து ஒரு ஜர்கான் ஸ்டோன். இங்க வந்து ரிங் வைக்கல, வெறும் ஜர்கான் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெண்ட் கிடைக்குது இல்லையா, ஸோ அந்த குழிக்குள்ள அது போய் உட்காந்துரும் இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கும் இடையில கேப்ல வந்து ஒரு குட்டி சுகர் பீட் ஒன்னு போட்டு நாட் போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ பேக் நெக்கோட 2 சைட்லயுமே அதே மாதிரி அந்த கொடி டிசைன் தான் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு. நெக் லைன்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு த்ரெட் லோடு மட்டும்
மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக இன்னும் ஹெவி இருக்கிறனால நெக் லைன்லேயே ரொம்ப ஜாஸ்தி பண்ணால் நல்லா இருக்காதுங்கிறனால ஒரு ஜரி லைன் போட்டு ஒரு த்ரெட் லோட் கொடுத்து ஒரு சுகர் பீட் வச்சு முடிச்சிருக்கோம். ஸ்லீவ் எப்படி இருக்கு? ஸ்லீவ்லையும் வந்து கீழே என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான். ஸ்லீவ் எண்ட் லைனுக்கு ஜரி போட்டு லோடிங் போட்டு அந்த ஐ ஷேப் கட்டிங் குந்தன் வச்சுட்டோம், செக்ஸ் போட்டுட்டோம், மேலே ஒரு லோட்டஸ் போட்டிருக்கோம். பட் மிச்சம் இருக்கிற ஸ்பேஸில் கவர் பண்ணணும் இல்லையா? இந்த லோட்டஸ் போட்ட இடத்துல இன்னொரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கோல்டில் வருது பார்த்தீங்களா? அது வெறுமனே விட்டுருந்தா வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருந்திருக்காது. ஸோ எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த லைனை முடிச்சிட்டோம். இதில் தெரியுதான்னு பாருங்க, இந்த லைனை முடிச்சிட்டோம். அதாவது இது ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணிட்டு இந்த இதுக்கு மட்டும் முடிச்சாச்சு. நீங்க வந்து கர்தானா லோடு போட்டிருக்கோம், ஃபிளாட் லோடு தான், ரொம்ப ஹெவி லோட் கிடையாது. ஃபிளாட் லோட் போட்டுட்டு இதுக்குள்ள வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து உட்கார்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்லைன்லேயே ஒரு கர்தானா லைன் போட்ட மாதிரி ரொம்ப கிராண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே தான் வந்து ஒரு அழகான ஒரு பீகாக் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பீகாக் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஷேப்ல எப்பவுமே நம்ம பீகாக் நான் போட்டது எல்லாமே வந்து தோகை கீழே வர மாதிரி ஒன் சைடா வர மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். பட் இதுல வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம். இதுவுமே பின்ட்ரெஸ்ட்ல எடுத்த ஒரு டிசைன் தான். அதுல வந்து வேற மாதிரி ஒர்க் இருந்தது. நம்ம டோட்டலா ஒர்க் மட்டும் மாத்திக்கிறோம். நான் டிசைன்ஸ் மட்டும் எப்பவுமே அந்த டிராயிங் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். பட் ஒர்க் வந்து கொஞ்சம் நம்மளோட சாய்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணுவோம். ஸோ இதுல வந்து பிரைடல் பிளவுஸுங்கிறனால கிளிப் ஸ்டோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் மல்டி கலர் கிளிப் ஸ்டோன்ஸும் கோல்டன் எல்லோ கலர் கிளிப் ஸ்டோன்ஸும் சின்ன சைஸ் 15 mm சைஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். பீகாக்கோட உடம்பு ஃபுல்லா வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணியாச்சு பிங்க் கலர்லயும். அதோட அந்த ஒரு சைட்ல ஒரு மேங்கோ மாதிரி வரும் இல்லையா, அதுக்கு வந்து பிங்க் கலர்ல டார்க் ராணி பிங்க் கலர் பிளவுஸ் கலருக்கே வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன பெட்டல் மாதிரி போட்டு பீகாக்கோட பாடி போர்ஷன் முடிச்சாச்சு. அதோட தோகை இருக்கு இல்லையா, அந்த தோகை லைன்ஸுக்கெல்லாம் வந்து 2 லைனா போட்டிருக்கோம். ஒரு லைன் வந்து சாதி லோடு, இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் லைன். அதோட எண்டில் ஃபுல்லா கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு முடிச்சிருக்கோம். அந்த சாதி லோடு போட்ட அந்த இதுல மட்டும் வந்து ஒரு எண்டில் வந்து பிங்க் கலர்ல ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப கிராண்டா சூப்பரா ஒரு பிளவுஸ் முடிஞ்சது. அண்ட் இதுக்கப்புறமும் சைட்லேயும் வந்து கேப் இருக்கக்கூடாது இல்லையா, மறுபடியும் அந்த பேக் நெக்ல என்ன போட்டோமோ அதே கொடி இந்த இடத்துல போட்டு ஃபில் பண்ணிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு இதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இந்த லோட்டஸ் வந்து நீங்க எப்படி டிரா பண்ணி எப்படி இத பேட்ச் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதை நான் வரைஞ்சு காட்டுறேன். இதுதான் வந்து அந்த பிளவுஸோட ட்ரேசிங் பேப்பர். கீழே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய லோட்டஸ் வரைஞ்சிருக்கும். அண்ட் மேல இந்த இடத்துல வந்து ஒரு பீகாக், சைட்ல ஃபுல்லா கொடி. இந்த கேப்ல வந்து செக்டு பேட்டர்ன் அது வந்து டைரக்டா போட்டாச்சு இன்னொரு பேப்பர்ல. ஸோ இப்போ நம்ம லோட்டஸை வந்து எப்படி 3D ஒர்க்கா பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நார்மலா ஒரு லோட்டஸ் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த ஒரு பெட்டல், அதாவது ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்கிற திலகம், அப்புறம் இந்த பெட்டல், இந்த மாதிரி ஒன்னொன்னையும் வந்து தனித்தனியா ஒரு பேப்பர்ல ஒரு இன்னொரு கிளாத்ல வரைஞ்சுக்கணும். அப்படி வரையும் போது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த திலகம் ஃபுல்லா வந்துடும். ஓகே, இது வந்து இந்த ஷேப்லயே நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா, அதாவது இந்த இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி போய் இப்படியே நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து உள்ள போகாது. இந்த லேயருக்கு இந்த திலகம் லேயருக்கு இது அடியில போனாதான் வந்து அது ஓவர்லாப் ஆகும். அப்படி ஓவர்லாப் ஆனாதான் வந்து அது வந்து நீட்டா இருக்கும், பாக்குறதுக்கு 3D மாதிரி இருக்கும். இல்ல டைரக்டா அப்படியே வச்சோம்னா வந்து நம்ம 3D ஒர்க்குக்கும் டைரக்டா அதுல ஒர்க் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. சோ அதனால எப்பவுமே வந்து லோட்டஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா திலகம் அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பெட்டல் பண்ணும்போது இங்க ஒரு பென்சில் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்களேன். இந்த ஷேப்ல தான் நம்ம இந்த பெட்டலுக்கான பேட்ச் பண்ணணும். சோ திலகம் பேட்ச் ஆஸ் இட் இஸ் இதுல இருக்கிற சைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பெட்டலுக்கு பண்ணும்போது இந்த ஷேப், அதாவது இங்க இருந்து இப்படி வந்து இப்படி போயிட்டு இங்க இந்த போர்ஷன் வந்து இந்த திலகம்க்கு அடியில போகணும். சோ அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்த பெட்டலுக்கு வந்து இந்த ஷேப் இங்க இருந்து இங்க வரைக்கும் போயிட்டு அப்புறம் இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணும்போது தான் வந்து இது ஒன்னும் அடியில போகும். ஸோ இப்போ இந்த போர்ஷன், இந்த பெட்டலோடைய இந்த போர்ஷன் வந்து இதுக்கு அடியில போயிடும். இந்த பெட்டலோட இந்த போர்ஷன் வந்து இதுக்கு அடியில போயிடும். அப்பதான் வந்து அடுக்கி வைக்கும் போது உங்களுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு வச்ச ஒரு அழகான லுக் கிடைக்கும். எப்பவுமே வந்து 3D ஒர்க் பண்ணும்போது அது மாதிரி தான். அதாவது எந்த ஏரியா அடியில போகணும், எந்த ஏரியா மேல வரணும் அப்படிங்கிறதுக்கு கணக்குப்படி நீங்க வரைஞ்சிங்க அப்படின்னா வந்து ஈஸியா ஒரு 3D ஒர்க் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிளவுஸோட ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த ட்ரேசிங் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரேசிங் பேப்பர் அப்படியே பிளாக்ல அப்லோட் பண்றோம். இந்த லைனும் சேர்த்து இருக்கும் உங்களுக்கு. சோ நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து கரெக்டா தனித்தனியா நீங்க வரைஞ்சிக்கணும். அதாவது இந்த லைன், இந்த பேட்ச் வரையும்போது இது ஒரு தனி பேட்ச், இது வரையும்போது இது ஒரு தனி பேட்ச், தனித்தனியா கேப் விட்டு பண்ணணும், வரையணும். அப்படின்னா வந்து கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே, நீங்களும் யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஓன் கிரியேட்டிவ் ஐடியாஸ்ல நீங்க மெட்டீரியல்ஸ் அண்ட் திங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.